SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் ஜூத தலங்களுக்கு அனுமதி இல்லை, பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவிப்பு. வடக்கில் முதலீடு செய்ய ஆர்வம் காட்டும் வெளிநாட்டு வாழ் தமிழர்கள். ரோஹிங்கிய அகதிகளை திருப்பி அனுப்ப வேண்டாம், அரசிடம் சஜித் கோரிக்கை. தேவையற்ற உபகரணங்களை அகற்றுவதற்கு 3 மாத கால அவகாசம். உயிரிழந்த நிலையில் டொல்பின்கள். கணவன் மற்றும் 6 பிள்ளைகளை தவிர்க்க விட்டு பிச்சைக்காரருடன் ஓட்டமெடுத்த பெண். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். இலங்கையில் யூதர்கள் தங்கள் வழிபாட்டு தலங்களை அமைப்பதற்கு அனுமதி வழங்கவில்லை என இலங்கை பிரதமர் ஹரணி அமரசூரிய நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அத்தோடு பௌத்த சாசன அமைச்சுக்கோ அல்லது அதன் திணைக்களங்களுக்கோ அதுக்கான அனுமதி வழங்கவில்லை என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் வடமாகாணத்தில் முதலீடு செய்வது தொடர்பாக தமது ஆர்ப்பாட்டத்தை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். இது தொடர்பாக யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் ஜெயசந்திரமூர்த்தி மற்றும் வைத்திய பவானந்த ராஜா, வெளிநாட்டு வெளிவிகார அமைச்சர் கௌரவ் விஜிதஹேரத்துடன் கலந்துரையாடல் ஒன்றை நாடாளுமன்ற அலுவலகத்தில் நடத்தினார்கள். இதன்போது வடக்கு மாகாணத்தில் 5 தொழில்பேட்டை நிலையங்களை அமைப்பதற்கான காணிகள் இனம் காணப்பட்டுள்ளதாகவும் விரைவில் வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் ஆர்வமுள்ளவர்கள் இலங்கை முதலீட்டு சபையினூடாக தங்கள் செய்ய திட்டங்களை முன்வைக்க முடியும் எனவும் பதிலளித்துள்ளார். அதேபோன்று நீண்ட காலமாக புலம்பெயர்ந்து நாட்டுக்கு வர முடியாது இருக்கும் தமிழர்கள் தங்கள் நாட்டுக்கு வர விரும்புவது தொடர்பாகவும் எம்பி ராஜீவன் சந்திரமூர்த்தி அமைச்சருக்கு தெரியப்படுத்தியுள்ளார். ரோஹிங்கிய அகதிகளை இலங்கையை விட்டு அனுப்ப வேண்டாம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அரசிடம் கோரிக்கை விடுவித்துள்ளார். நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து தெரிவிக்கையில், அண்மையில் மியன்மார் நாட்டு ரோஹிங்கிய அகதிகள் குழு ஒன்றும் முல்லைத்தீவை வந்தடைந்தனர். இவர்கள் நாட்டிலிருந்து வெளியேற்ற அரசு தயாராகி வருகிறது என்று தெரிவிக்கப்படுகிறது. இம்மக்களை திருப்பி அனுப்புவது மனிதாயமான சட்டங்களை மீறும் செயலாகும். இம்மக்களுக்கு மியன்மார் நாட்டில் பாரபட்ச கவனிப்புகள் காட்டப்படுகின்றது, சித்திரவதைகளுக்கும் ஆளாக்கப்படுகின்றனர் என உலகமே ஏற்றுக்கொண்டுள்ளதால் அவர்கள் அனைவரையும் இலங்கையிலிருந்து வெளியேற்ற எடுக்கும் முயற்சிகளை உடனடியாக அரசு நிறுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தனியார் பேருந்துகளில் பொருத்தப்பட்டுள்ள தேவையற்ற உபகரணங்கள் மற்றும் அலங்கார பொருட்களை அகற்றுவதற்கு 3 மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. தனியார் பஸ்களின் உரிமையாளர்களுக்கு 3 மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். தனியார் பஸ் சங்கம் மற்றும் பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த விஜயசூரிய ஆகியோருக்கு இடையில் கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. இக்கலந்துரையாடலின் போது இத்தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த நிலையில் டொல்பின்கள் பல. வில்பத்து தேசிய பூங்கா கடற்பிரதேசத்தில் உயிரிழந்த பல டொல்பின்களின் சடலங்கள் கொட்டப்பட்டுள்ளதாக முள்ளிக்குளம் பிரதேச பாதுகாப்பு அலுவலகத்துக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் வனவிலங்கு அதிகாரிகள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்கள். பின்னர் அனுராதபுரம் வனவிலங்கு கால்நடை வைத்திய அலுவலகத்தில் வனவிலங்கு கால்நடை மருத்துவரான சந்தன ஜெயசிங்க மற்றும் WLJ மதிவந்தி ஆகியோர் மீன்களுக்கு பிரேத பரிசோதனையை மேற்கொண்டார்கள். அங்கு 11 டொல்பின்கள் இறந்து கிடந்தன. மீன்களின் உடல்களை பரிசோதித்த மருத்துவர்கள் இந்த விலங்குகள் வலையில் சிக்கி கடற்கரையில் வீசப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகம் வெளியிட்டுள்ளார்கள். இது தொடர்பான தகவல்கள் புத்தளம் நீதிவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் அதனை மேலும் உறுதிப்படுத்தும் வகையில் விலங்குகளிலிருந்து எடுக்கப்பட்ட உடல் உறுப்புகள் பேரானை கால்நடை மருத்துவ பீடத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. உலகச் செய்திகள். இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த பெண்ணொருவர் தனது கணவர் மற்றும் 6 குழந்தைகளை விட்டுவிட்டு பிச்சைக்காரன் ஓடிப்போன சம்பவம் இணையத்தில் வைரலாகி வருகிறது. உத்தரப்பிரதேச மாநில ஹெய்தோய் மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜி, இவரது மனைவி ராஜேஸ்வரி 36 வயதாகும். இவர்களுக்கு 6 குழந்தைகள் உள்ளார்கள். இதில் ராஜி ஹெய்தோய் மாவட்ட போலீசில் அதில் தன்னையும் தனது 6 குழந்தைகளையும் தவிக்க விட்டு தனது மனைவி ராஜேஸ்வரி அதே பகுதியில் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த பிச்சைக்காரரிடம் 4K பண்டித் என்பவுடன் ஓடிவிட்டதாகவும் அவரை வேட்டு தரும்படியும் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் ஜூத தலங்களுக்கு அனுமதி இல்லை, பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவிப்பு. வடக்கில் முதலீடு செய்ய ஆர்வம் காட்டும் வெளிநாட்டு வாழ் தமிழர்கள். ரோஹிங்கிய அகதிகளை திருப்பி அனுப்ப வேண்டாம், அரசிடம் சஜித் கோரிக்கை. தேவையற்ற உபகரணங்களை அகற்றுவதற்கு 3 மாத கால அவகாசம். உயிரிழந்த நிலையில் டொல்பின்கள். கணவன் மற்றும் 6 பிள்ளைகளை தவிர்க்க விட்டு பிச்சைக்காரருடன் ஓட்டமெடுத்த பெண்.